ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அத்திக்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் துவரம் பருப்பு கொஞ்சம், மஞ்சள்தூள், பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாவும், அது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு கலந்து நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். ஒரு சின்ன ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். அப்புறமா குக்கரில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு இந்த பதத்துக்கு வந்து இருக்கணும். கூட்டுக்கு நம்ம ஒரு கடாயை வச்சு அதில் வந்து கடுகு, 2 கட்டி பெருங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு நம்ம ஒரு வதக்கி பொன்னிறமாக வந்த பிறகு இதில் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி அதுவும் போட்டு நம்ம கலந்துக்கின்னு நம்ம அத்திக்காய் வேக வச்ச அத்திக்காய் எடுத்து அதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அத்திக்காய் பெருசாக இருந்தால் 4 கட் பண்ணிக்கலாம், சின்னதாக இருக்கும் அப்படியே போட்டுக்கின்னு நல்லா கலரிட்டு அது கூட வந்து இந்த தேங்காய், சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சதை கலந்துட்டு நம்ம பருப்பு இது பண்ணி வச்ச கூட்டில் இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம இந்த அத்திக்காவை 2 கொதி விடணும். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்மளுக்கு குழம்பு வரணும். இப்போ வந்து காரம், உப்பு எல்லாம் சரியாக இருக்குதா இந்த டைமில் நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கணும். கொச்சோடனே இப்போது கூட்டு தயாராகிடுச்சு. நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம குழம்பு கெட்டியாக வரணும். அத்திக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் பெரியவங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் ரெசிபி செய்கிறேன். நீங்களும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு அத்திக்காய் கூட்டு சிம்பிள் ரெசிபி செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.